காஞ்சிபுரம் அருகே திமுக பிரச்சாரத்தில் வேட்பாளரை வரவேற்க பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்திய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரத்தூர் பகுதியில் திமுக வேட்பாளரை வரவேற்கும் நிகழ்ச்சியில் தேர்தல் விதிகளை மீறி அரசு பள்ளி மாணவர்களை விடியா திமுகவினர் ஈடுபடுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து விசாரித்து விடியா திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே விடியா திமுகவினரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். தொழுவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த விடியா திமுக பிரமுகர் சுகுமார் மற்றும் கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த விடியா திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் ஆகியோரது வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். நாகையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்த போது குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பிரச்சாரத்தின் போது வேட்பாளரை வரவேற்க வெடிக்கப்பட்ட பட்டாசு குடிசை வீடுகள் மீது விழுந்தது. இதில் பக்ரிசாமி மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோரது வீடுகள் எரிந்து நாசமானது. வீட்டின் உரிமையாளர்கள் கொடுத்த புகாரில் பாஜகவினர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் தடை செய்யப்பட்ட இரட்டை சரம் வெடியை விற்பனை செய்த வெடிக்கடைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விடியா திமுக எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரவலூர் ஊராட்சியில் எருக்கன்குப்பம், கலர்குப்பம், அண்ணாநகர், கட்சி பெருமாநத்தம் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய நிலையில் கட்சி பெருமாநத்தம் கிராமத்திற்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தராமல் புறக்கணிப்பதாக கிராமத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கட்சி பெருமாநத்தத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். நாகை அருகே பட்டா வழங்காத விடிய அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ்வேளூர் பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் பட்டா வழங்காத விடிய அரசு அதிகாரிகளை கண்டிக்கும் விதமாக நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீடுகளில் போஸ்டர்களை ஒட்டியும் கருப்பு கொடிகளை கட்டியும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். சென்னை எழும்பூரில் பாஜக தலைவர்கள் உருவம் பொறித்த துண்டு பிரசுரங்களை அச்சடித்த முகவரி இல்லாத காரணத்தினால் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 4 சக்கர வாகனம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் கொண்ட 17 அட்டை பெட்டிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடும் நிலையில் தேர்தல் பணிக்காக கொடுக்கப்பட்ட 30 லட்சம் நிதியை வழங்காமல் முறைகேட்டில் ஈடுபடுவதாக பாஜக நிர்வாகிகளே குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பாஜகவில் நிலவும் கோஷ்டி அரசியலும் ஒற்றுமையின்மையும் அம்பலமாகியுள்ளது. நகர் மற்றும் மண்டலம் ஊராட்சிகளிலும் கிளைகளிலும் எங்குமே சின்னங்கள் கூட வரியவில்லை. பிரச்சாரத்திற்கான வாகனங்களும் முறையாக பயன்படுத்தவில்லை. அனைத்து பகுதிகளிலும் நமது மத்திய அரசின் திட்டங்களை வெளிப்படுத்தும் வகையில் பிரச்சார நோட்டீஸ்களும் வழங்கப்படவில்லை. உடனடியாக மாநில தலைமை தலையிட்டு பாராளுமன்ற பொறுப்பாளர் வெற்றிவேல் அவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவது குறித்து கேள்வி எழுப்பிய பெண்மணிக்கு பதில் கூற முடியாமல் வாரிசு அமைச்சர் உதயநிதி திணறியது கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்மணி ஒருவர் ஆட்சிக்கு வந்தும் இன்னும் ஏன் மதுபான கடைகளை மூடவில்லை என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் கூற முடியாமல் வாரிசு அமைச்சர் உதயநிதி திணறி பேச்சை திசை திருப்பியது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. 2016 ஆண்டு கேக்குதா சூரியன் ஓட்டு போட்டீங்களா ஜெயிச்சிருந்தா மூடி இருப்போம். ஆமா இப்போ வரைக்கும் 500 கடைகள் மூடியாச்சுமா. உங்களோட கோரிக்கையை முதலமைச்சர் சொல்ற விரைவில் சென்னை திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் உள்ள அதிமுக தேர்தல் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூட்டம் நடத்தியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதால் அதை சீர்குலைக்கும் வகையில் திட்டமிட்டு பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்.
பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் திருட்டுத்தனமாக பிஜேபியோட மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம் என்ற நபர் நடுக்குப்பத்தில் இருக்கிற எங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சி அவருடைய கட்சி விழாவை நடத்தியிருக்கார். இந்த 2000 ரூபாய் செல்லாத 2000 ரூபாய் நோட்டை மாத்திர வித்த மாதிரி எங்கள் கட்சியில் செல்லாத 2 பேரை கட்சியில் சேர்க்குற வேலையை நேற்று பிஜேபி பார்த்துருக்காங்க. போன்ற ரவுடிகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறவங்க இது மாதிரி சட்ட ஒழுங்கு கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம்.